ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நான் டிஃபன் வந்து இட்லி அண்ட் சட்னி தான் செஞ்சுருக்கேன். லன்ச் வந்து நான் காலையில் ரெடி பண்ணல, ஏன்னா யாரும் லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலங்கிறதுனால மத்தியானம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லிக்கு வந்து தொட்டுக்க கார சட்னியும் அதுக்கப்புறம் இட்லி பொடியும் வச்சுருக்கேன். காலையில டிஃபன் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பின பிறகு என் பொண்ணு கொண்டு போய் ஸ்கூல்ல விட கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ மார்னிங் வந்து 7:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் இங்கே சிங்கப்பூரில். ஸோ நம்ம பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நடந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா ஸ்கூல் பஸ் கூட இருக்குது. ப்ரைமரி ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்கும் பஸ்ஸும் இருக்கும். கொஞ்சம் தூரம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்புற மாதிரி இருக்கும் ஸ்கூல் பஸ் இருந்ததுன்னா, இன்கேஸ் எடுக்கிறோன்னா. ஏன்னா அவங்க வந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 7:30 ஸ்கூல்னால் நம்ம ஒரு 6 o'clock அந்த மாதிரி கீழே கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாண்ட்ரி கொஞ்சம் ஒரு லோடு துணி துவைச்சி காய வச்சுருக்கேன். இப்போ ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி பிளான் இல்லை, ஏன்னா சமைக்கணும். மத்தியானம் லன்ச்சு இனிமேல் தான் ரெடி பண்ணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காலையிலே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சோம்பேறியாக இருக்காது, நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ வார்ம் அப் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்பயுமே இது பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுவேன். நம்ம வந்து இந்த மாதிரி மிஷினில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மியூசிக் கேட்டோன்னா நம்மளுக்கு செய்கிற இதுவே தெரியாது. நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்ஸ் சாங்ஸ் கேட்டோன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்துலேக்கா. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் இருந்ததுன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பும் கீரை பொரியலும் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. ஸோ அதுக்கு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், பூண்டு, இது வந்து கீரைக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காரக்குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரக்குழம்புக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கீரை வந்து கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் கேரட்டும் நான் துருவி வச்சுருக்கேன், பத்தாதுன்றதுனால. ஸோ காரக்குழம்புக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெயும் தாளிக்கிற வடகம் போட்டால் காரக்குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிடுவேன் நான், தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வெண்டைக்காய் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண பிறகு போட்டால் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்பயே ஆட் பண்ணால் நல்லா தக்காளி வதங்கும் நல்லா. அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டு கரைச்சோன்னா நல்லா அதில் ஜூஸ் நல்லா வரும்.
ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் மிளகாத்தூள் வந்து ஒரு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு மிளகாத்தூளோ அதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுவேன். ரொம்ப நேரம் வதக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் வதக்குனா அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். காரக்குழம்பு வந்து நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் டேஸ்டா இருக்கும் குழம்பு. நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம தேவைன்னா இந்த காரக்குழம்புக்கு பூண்டு ஆட் பண்ணலாம். அப்புறம் தாளிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணா காரக்குழம்பு நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ கீரைக்கு வந்து நான் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய் போட்டால் தெரியாது கீரை பொரியல்ல, அதனால நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கீரை பொரியலுக்கு. இல்லைன்னா கடைசியில் கூட லைட்டாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா கீரைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கேரட் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிட்டேன். ஏன்னா கேரட் கொஞ்சம் டைம் எடுக்கும் கீரையை விட, அதனால ஒரு 2 நிமிஷம் ஃபர்ஸ்டே போட்டு நல்லா அதை வதக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேரட்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கீரையை ஆட் பண்ணிடுறேன் நான். இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா தேங்காய் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஆனால் ஆட் பண்ணல, ஏன்னா கேரட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணல. இப்போ காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தோடனே கொஞ்ச நேரம் எப்பயுமே டிவி பார்ப்பா ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் குளிக்க வச்சு சாப்பாடு கொடுப்பேன் அவளுக்கு லஞ்சு. மதியானம் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டு ஃப்ரண்ட்டில் இந்த காரிடாரில் நல்ல வெயில் அடிக்கும். ஸோ ஹெவியான துணியெல்லாம் வந்து கொஞ்சம் மதியான டைமில் இந்த இடத்துல காய வைப்பேன் நான் ஃப்ரண்ட்டில். என்கிட்ட இந்த ஒரே ஒரு செடி தான் இருக்குது, கற்பூரவள்ளி செடி. அது நம்ம தண்ணி ஊற்றலைனாலும் ஒரு 2-3 நாள் நல்லா தாங்கும். அதனால தான் அந்த செடி அப்படியே இருக்குது. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட அது அப்படியே இருக்கும் அந்த செடி. ஸோ சாப்பாடு கொடுத்தேன், பொண்ணு தூங்க வச்சுட்டேன். மதியானம் கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்ப்பேன். அதே டைமில் வந்து கொஞ்சம் துணியும் மடித்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. பூஜை ரூமில் கொஞ்சம் விளக்கேற்றி வைப்பேன் இந்த டைமில். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு நான் பழம் இல்லை கல்கண்டு இல்லை பால் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் வைப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழம் கல்கண்டு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயே நாங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் எப்பயுமே இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணுவேன். நல்லா இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க பாடினது. அதுக்கப்புறம் வாசல்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல நான் இந்த சின்ன விளக்கு வச்சிருக்கேன். இது வந்து வெளியில காத்துல அணையாம நல்லா இருக்கும். மேலே வந்து அந்த கிளாஸ் இது இருக்கிறதுனால வெளியில காத்துல அணையாது. ஸோ இதுவும் ஏற்றி வைப்பேன் நான் ஈவினிங்ல.
இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மிக்ஸ்டு கடலை பேக்கெட், இது வந்து ஆக்சுவலி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, இந்த மாதிரி முறுக்கு முறுக்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது, அதுக்கப்புறம் இந்த ப்ராட் பீன்ஸ், காஞ்ச பட்டாணி எல்லாமே கலந்துருக்கும். அது டேஸ்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஆயிலியாக இருக்காது. இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து மைலோ போடுறதுக்காக பால் காய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ என் பொண்ணை எழுப்பி அவளுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் மைலோலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இதெல்லாம் பண்ண வைப்பேன் ஈவினிங் டைமில். இந்த மைலோ வந்து ஆக்சுவலி சாக்லேட் ஃப்ளேவர், சாக்லேட் மில்க் டேஸ்டில் இருக்கும் இது வந்து. அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் டீ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு அபாக்கஸ் கிளாஸ் இருந்தது, அதனால ஸோ கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து முடிக்க வச்சேன், பண்ணிட்டு இருக்கா அப்போ. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கிளம்புவோம். ஸோ கிளாஸில் விட்டுட்டு அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்து நம்மள இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கிடைக்கும், அதனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் நான். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம டேக்கா போகணும், அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது, அதனால இங்கே பக்கத்துலேயே நான் வாங்கிடுவேன் எப்பயுமே. ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா, துவரம்பருப்பு, பன்னீர், அப்புறம் கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய், நான் எப்பயுமே இந்த பிரியா ஊறுகாய் தான் வாங்குவேன், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தடவை கார்லிக் ஊறுகாய் வாங்கியிருக்கேன். குலோப் ஜாமுன் ஒரு பாக்ஸ் வாங்கினேன், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்.